அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். அற்புதமான கீதம் இசைத்த இல்யாஸ் நூரானி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அன்பிற்கிடையவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பு இஸ்லாமிய பார்வையில் அஹிம்சை. பொதுவாக அஹிம்சை என்பது அக்டோபர் மாதத்தில் நினைவு கொள்ளப்படுகிறது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள். அந்த நாளில்தான் அஹிம்சையை பற்றி மக்கள் நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு நாளும் அஹிம்சையை பற்றி நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. அதை விளங்குவதற்கு முன்னால் அஹிம்சை என்றால் என்ன? ஹிம்சை என்பதில் தான் அஹிம்சை. ஹிம்சை என்று சொன்னால் காயம், தீங்கு தருவது என்பது பொருள். ஹிம்சை என்றால் காயப்படுத்துவது, தீங்கு தருவது அப்படின்னு. அதற்கு நேர் எதிர்மறையானது அஹிம்சை. இப்போ காயப்படுத்தாமல் இருப்பது, தீங்கு தராமல் இருப்பது, இதுதான் அஹிம்சை. இன்னும் சுருக்கமாக சொன்னால் அமைதியில் இருக்கும். இஸ்லாம் இந்த அஹிம்சையை தனது பேருக்குள்ளேயே வைத்திருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னாலே சாந்தி, அமைதி, அஹிம்சை என்றுதான் அர்த்தம். முஸ்லிம்களுக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் முஸ்லிமு, முஸ்லிம்னா யார்? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. எந்த ஒருவரின் மூலமாக, அவருடைய கரத்தின் மூலமாக, அவருடைய நாவின் மூலமாக பிறருக்கு தீங்கு தரவில்லையோ அவர்தான் முஸ்லிம்னா. இப்போ முஸ்லிம் அப்படின்னாலே அமைதியானவர் அர்த்தம், அமைதியை விரும்புவர் என்ற அர்த்தம், அமைதி காப்பவர் என்பது அர்த்தம். பிறரை காயப்படுத்தாதவர், சொல்லால் செயலால் தனது நடவடிக்கைகளால் யாரையும் காயப்படுத்தாதவர் தான் முஸ்லிம் என்று அர்த்தம் என்கிற போது இஸ்லாம் தனக்குள்ளேயே அந்த அமைதியும் அஹிம்சையும் வைத்திருக்கிறது. எனவே இஸ்லாமிய பார்வையில் அஹிம்சை என்கிற இந்த தலைப்பு இன்று மிகவும் தேவையானதாக, அவசியமானதாக இருக்கிறது. எனவே எந்த வழியிலெல்லாம் இஸ்லாம் அமைதியை போதிக்கிறது, அஹிம்சையை போதிக்கிறது என்பதை குறித்து உலமாக்கள் மிக தெளிவாக இங்கே உங்களுக்கு விளக்கம் தர இருக்கிறார்கள். இந்த கருத்தரங்கத்தின் துவக்கமாக நூலாசிரியர், சகோதரர், சமூக சிந்தனையாளர் மௌலானா மௌலவி தையிப் தாவூதி ஹசரத் அவர்கள் இப்பொழுது முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சியில் அஹிம்சை, அமைதி என்கிற தலைப்பின் கீழ் உரையாற்றுமாறு உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன்.